அனைவருக்கும் வணக்கங்கள். சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடி கம்போடியா என்ற நாட்டில் மிஸ்டர் ஹென்றி என்ற ஆராய்ச்சியாளர் பல மரங்களையும் பல விஷப்பூச்சிகளையும் தாண்டி தான் தேடி வந்த பொருளுக்கு பதிலாக உலகத்தின் மிக பிரம்மாண்டமான அதிசயமான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஒரு காட்டில் ஒரு தீவு போல காட்சியளிக்கிற அந்த கோவிலை பார்த்து அந்த கோவிலின் சிலையும் கட்டமைப்பையும் பார்த்து பிரமிப்பின் உச்சிக்கு இவர் செல்கிறாரு. அந்த கோவிலிலே சில வருடங்கள் ஆய்வு செய்து டிராவல்ஸ் இன் சியாம் என்ற இந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. இந்த புத்தகத்தினால் இந்த கோவில் பல ஆராய்ச்சியாளர்களையும் அறிவியலாளர்களையும் இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோவிலின் பெயர் ஆங்கர் வாட் கோவில். உலகத்தின் 8வது அதிசயமான சொல்லப்படுகிற இந்த ஆங்கர் வாட் கோவில் முழுக்க புத்த மதத்தை சார்ந்தது. இந்த கோவிலின் கட்டமைப்பில் நிறைய மர்மங்கள் நிறைந்துள்ளது. சரியாக சொல்லணும்னா இந்த கோவிலின் கோபுர உச்சியிலிருந்து 2500 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி ஆகாயமாக்கமாக செல்லும்போது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலின் கோபுர உச்சியை வந்தடையும். இந்த ஆங்கர் வாட் கோவில் முழுக்க புத்த மதத்தை சார்ந்துள்ள இந்த கோவிலின் கட்டமைப்பு ஏறத்தாழ வைகுண்ட பெருமாள் கோவிலின் கட்டமைப்பை ஒத்துள்ளது. முழுக்க இந்த புத்த மதத்தை சார்ந்துள்ள இந்த ஆங்கர் வாட் கோவிலுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் உள்ள மர்மம் என்ன, இந்த கோவிலில் மறைக்கப்பட்ட தமிழனின் வரலாறு என்ன போன்ற பல விஷயங்கள் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். உலகத்திலேயே வழிபாட்டு தலத்துக்காக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கோவில் இந்த ஆங்கர் வாட் கோவில் தான். இந்த கோவிலை நாம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு தீவு போல தான் இந்த கோவில் காட்சியளிக்கும். ஏன்னா இந்த கோவில் முன்னாடி 200 அடி அகலத்தையும் 5 கிலோமீட்டர் சுற்றளவையும் இந்த கோவில் கொண்டுள்ளதுனால சூரிய வெளிச்சத்தில் இந்த கோவில் நமக்கு ஒரு தீவு போலவே காட்சியளிக்கும். இந்த கோவிலின் மொத்த இடத்தின் அளவு மட்டுமே 420 ஏக்கர். இந்த கோவிலை நம்ம முழுமையாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா பூமியின் தரையிலிருந்து 1000 அடி உயரத்திற்கு மேலே போனால் மட்டுமே இந்த கோவிலை முழுமையாக ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த கோவிலை கட்டுவதற்கு வெறும் 30 வருடங்களே ஆகியிருக்கிறது என்று சொல்வதே ஆச்சரியம்தான். ஏனென்றால் இன்றைய உள்ள டெக்னாலஜியை வைத்து இந்த கோவிலை கட்டினால் கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேலே ஆகலாம். இந்த கோவிலின் கட்டுமானத்தில் 2 விதமான கற்களை பயன்படுத்தி இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. கோவிலின் உட்புறத்தில் லேட்ரைட் என்ற எரிமலை கற்களை வைத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. வெளிப்புறத்தில் மணக்கற்களை வைத்து இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவிலை கட்ட பயன்படுத்திய கற்களை எந்த ஒரு பசி இல்லாமல் கற்களை வைத்து கற்களை இணைத்து நேர்த்தியாக இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவிலின் வெளிப்புறத்திலிருந்து கருவறை வரைக்கும் முழுக்க புத்த சமய சிலைகளும் புத்த சமயம் வழிபாடும் இருக்கிற இந்த கோவிலில் நுழைவாயில் 5 தலை நாகம் கொண்ட சிலையும் சிங்கத்தின் உருவ சிலையும் காவலாக இருப்பதற்கான அவசியம் என்ன, இந்து சமய கடவுள்களான ரம்பை, உர்வசி, ரதி, மேனகை, திலோத்தமை போன்ற அப்சர சிலைகள் இந்த கோவிலில் காணப்படுவதற்கான காரணம் என்ன, இந்த கோவிலில் உள்ள ஒரு புத்தர் சிலைக்கு மேலே சில கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டை நாம் உற்று பார்க்கும்போது இந்து சமய கடவுளின் சிலை என்று நமக்கு தெரிய வருகிறது. இந்த புத்த மத கோவிலில் இத்தனை இந்து சமய சிலையும் கல்வெட்டுகளும் பார்க்கும்போது ஒரு இனத்தின் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரிய வருது. அப்போ இந்த கோவிலை கட்டினது யார்? கடல் பல கடந்து படை பல நடத்தி இமயம் வென்று ஈழத்தில் கொடி நாட்டி தஞ்சை பெருடியார் கோவிலை கட்டிய தமிழ் பாட்டன் எம்மன்னன் சோழ குல விளக்கு அருண்மொழிவர்மன் எனும் ராஜ சோழனின் உதவியால் கம்போடியாவில் ஆட்சி அமைத்து உலகத்தின் மிகப்பெரிய கோவிலான இந்த ஆங்கர் வாட் கோவிலை கட்டிய மன்னனின் பெயர் 2ஆம் சூரியவர்மன். தமிழன் தான் உலகத்தை ஆனான் என்று நாம் வாய்சொல்லு குறித்தான பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆங்கர் வாட் என்றால் கோவிலின் நகரம் என்று பொருள். இந்த கோவில் இருக்கிற இடத்திற்கு உண்மையான பெயர் விஷ்ணுலுக், அதாவது விஷ்ணு கடவுளின் உலகம் என்று பொருள். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில்களுமே வாஸ்து சாஸ்திர முறைப்படி தான் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆங்கர் வாட் கோவில் முழுக்க வானில் சாஸ்திர முறைப்படி கட்டினார் 2ஆம் சூரியவர்மன். இந்த கோவில் முழுக்க சூரியனை மையமாக வைத்து கட்டப்படுது. சூரியனும் பூமியும் ஒரு வருடத்தில் 2 நாட்கள் ஒரே நேர்கோட்டில் வந்து சேரும். அந்த 2 நாட்களுமே இந்த கோவிலின் கோபுர உச்சிக்கு நேராக சூரியன் வந்து சேரும் நிகழ்வை நாம் பார்க்கலாம். இப்படி இந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தை பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே அறிந்து இந்த கோவிலை கட்டியிருக்கிறார் 2ஆம் சூரியவர்மன். இந்த கோவிலில் மொத்தம் 5 கோபுரங்கள் இருக்கிறது. கடவுளின் மலைகள் என்று சொல்லப்படுகிற மேருமலையின் சிகரங்களை வைத்து இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் சுற்றுப்புறத்தில் ராமாயணமும் மகாபாரதம் முழு கதையும் கல்வெட்டுகளாலே 3 கிலோமீட்டரில் செதுக்கி இருப்பது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட இந்த கோவில்
14ஆம் நூற்றாண்டில் 6ஆம் ஜெயவர்மனால் புத்த சமய கோயிலாக மாற்றப்படுகிறது. விஷ்ணு சிலைகளை எடுத்து அதற்கு பதிலாக புத்த சிலைகளை வைத்து புத்த மத கோயிலாக மாற்றியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கும் இந்த ஆங்கர்வாட் கோயிலுக்கும் நிறைய ஒற்றுமை உள்ளது. இந்த ஆங்கர்வாட் கோயில் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கட்டி சரியாக 300 வருடங்களுக்கு பிறகு இந்த ஆங்கர்வாட் கோயில் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஆங்கர்வாட் கோயிலுடைய கோபுர உச்சியிலிருந்து 2500 கிலோமீட்டர் வடக்கு திசை நோக்கி ஆகாய மார்க்கமாக செல்லும்போது தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயிலில் கோபுர உச்சியை கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா இந்து சமய கோயிலுடைய கருவறை வாசப்படி கிழக்கு பக்கமாக இருக்கும். ஆனால் இந்த வைகுண்ட பெருமாளுடைய கருவறை மேற்கு திசையை நோக்கி கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆங்கர்வாட் கோயிலின் கருவறையும் மேற்கு திசையை நோக்கி கட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள கோவிலின் சன்னதியை சுற்றி அகழி அமைக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலின் சன்னதியை சுற்றி 3 அடி ஆழம் தோண்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஆங்கர்வாட் கோயிலை சுற்றியும் 4 அடி ஆழம் தோண்டப்பட்டுள்ளது. இந்த ஆங்கர்வாட் கோயிலில் 8 கைகள் கொண்ட விஷ்ணு சிலையும் இருக்கிறது. அதே மாதிரி சிலை ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயிலும் இருக்கிறது. இதே மாதிரி இந்த 2 கோயில்களுக்கும் ஒற்றுமை நிறையவே உள்ளது. ஒரு தமிழன் உருவாக்கின கோவில் கம்போடிய நாட்டின் பணத்திலும் சின்னத்திலும் கொடியிலும் இருப்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே மெய்சிலிருக்க வைக்கிறது. ஒரு இனத்தை அழிப்பதற்கு அந்த இனத்தினுடைய மக்களை அழிக்க தேவையில்லை, அந்த இனத்தின் வரலாற்றையும் பொக்கிஷங்களையும் அழித்தாலே போதுமானது. அதுபோலத்தான் யாழ்ப்பாணத்தில் நம் அரிய பொக்கிஷங்களும் நம் முன்னோர்கள் எழுதி வைத்த நூல்களையும் வேண்டுமென்றே தீயிட்டு கொளுத்தினாங்க. இன்று இருக்கும் நிலைமை உங்களுக்கே தெரியும். யார் என்ன சதி செய்தாலும், யார் என்ன பண்ணாலும், எம்மொழியை கொண்டு வந்தாலும் எம்மொழி என்றும் தனித்து நிற்கும். எம்மொழிக்கு என்றும் அழிவில்லை. நன்றி, வணக்கம்.